வணக்கம். இன்று நம்ம உணவே மருந்தில் கருவேப்பிலை ப்ளஸ் முருங்கைக்கீரையில் இரண்டையும் சேர்த்து இட்லி பொடியாக செஞ்சு நம்ம சாப்பிட போகிறோம். இது இட்லி பொடியாகவும் சாப்பிட்லாம், நம்ம சாதத்தில் போட்டும் நெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். இது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சிறிதளவு புளி, உளுந்தம்பருப்பு, தேவைக்கேற்ப கடலைப்பருப்பு, இதெல்லாம் சேர்த்து இட்லி பொடி நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இது மாதிரி நிலக்காய்ச்சலில் வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிலக்காய்ச்சலில் காய்ஞ்ச பிறகு பொடி பண்ணி நம்ம ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு இட்லி பொடியாக செஞ்சு கொடுக்கலாம், சாதத்தில் போட்டு ஊட்டலாம். இது முடி உதிர்வதை தடுக்கும், ஹீமோகுளோபின் அளவையும் கூட்டும், நன்றாக முடிய வளரும், கண்ணுக்கு நல்லது. இது பாருங்க, இட்லி பொடி ரெடி ஆச்சு. நல்ல மணமாக இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.